உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க முருகா? சொல்லுங்க. என்ன புடிங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னங்க விசேஷம் இன்னைக்கு? ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? பாக்க போனா நீங்க தான் எங்களுக்கு ஸ்வீட் தரணும். சரி, போனா போதுன்னு நான் உங்களுக்கு தரேன். நான் கொடுக்கணுமா? எதுக்குங்க? தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்குல்ல, அதுக்குதான். ஈஸ்வர அண்ணன் கிட்ட வேலை பார்க்க போறீங்கன்னா அது சும்மா நினைச்சீங்களா என்ன? ஈஸ்வரனையே ஈஸியா எனக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தாங்க ரொம்ப பயமா இருக்கு. நான் என் அப்பா கூடவே கிளீனரா இருந்துடலாம் தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா ஐயா டக்குன்னு எனக்கு டிரைவரா ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம டிரைவர் நினைச்சு அப்படியே போய்கிட்டு இருந்தா டக்குன்னு என்ன பணம் வசூல் பண்ண சொல்லிட்டாங்க. பெரிய பொறுப்பு, பெரிய வேலை, அதாங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எங்க வாய்ப்பு வரப்போ அதை இறுக்கி புடிச்சுக்கணும். இந்த பயம்லாம் இருக்கவே கூடாது. அண்ணன் ஒன்னும் சும்மா உங்களை இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணல. நீங்க டிரைவரா வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே உங்களை அவர் நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அண்ணனுக்கு உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை. எங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பையன் கண்ணுல ஒரு நேர்மை தெரியுது, கோடி ரூபாய் அவன் கையில கொடுத்தா கூட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவான்னு சொன்னாங்க. எங்க அண்ணனுக்கு ஒருத்தரை புடிச்சு போச்சுன்னா அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாரு, அவங்கள கண்மூடித்தனமா நம்புவாருன்னு அண்ணி கூட சொல்லிருக்காங்க. அதனால எங்க அண்ணனோட நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோங்க. முருகன், நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. எதுக்கு இப்போ சோகமாயிட்டீங்க? ஐயோ இல்லங்க, நான் கண்டிப்பா உங்க அண்ணனோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நான் எப்பவுமே அந்த நம்பிக்கையை கைவிட மாட்டேன். சரி, எடுத்துக்கோங்க. முருகன், என்ன நல்லா இல்லையா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்போ சாப்பிடலாம்ல? சாப்பிடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.